மூன்றாவது முறை பொறுப்பேற்கக்கூடிய திரு மோடி அவர்களுக்கு குடிமகன் என்ற முறையில் இந்திய அரசு ஒன்று அமைகிறது. எல்லாருக்கும் தான் அது பொதுவான அரசு. குடிமகன் என்ற முறையிலே அவருடைய அரசை வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அந்த அரசு செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக கண்காணிப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு என்னுடைய முன்னுரையை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகள் இருந்தால் நாங்கள் பதில் சொல்கிறோம். அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை கொடுத்து இப்போ திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா என்டிஏக்கு மக்கள் பெரும்பான்மை கொடுக்கல, சிங்கிள் மெஜாரிட்டியில் வரல. அதே சேம் டைம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் அந்த முடிவுகள் அமைஞ்சிருக்குது. இந்தியா கூட்டணியில் இன்னும் ஒற்றுமை பலப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் தான் அறிவுரை, எல்லாருக்கும் தான் படிப்பினைகள். இப்போ சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி சிறப்பாக வெற்றி பெறவில்லை, இன்னும் சொல்லப்போனால் தோல்வி அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு படிப்பினை தானே. அவர்களுக்கு படிப்பினை என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு படிப்பினை இல்லை என்று நான் சொல்லலையே. எல்லாருக்கும் படிப்பினை தான். பிரதமர் இன்னைக்கு சொல்றாரு இவிஎம் பத்தி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பற்றி காங்கிரஸ் ஏன் இப்போ பேச மாட்டேங்குது? அதே நேரத்துல ஏன் நீங்க வெற்றியை கொண்டாடுது காங்கிரஸ் எதிர்கட்சியா ஏன் வெற்றியை கொண்டாடுது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்கோம். நாங்க தானே 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கோம், அவங்க ஏன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க? முதல்ல இவிஎம்ஐ பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவுசெய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்போ இந்த ஏர்போர்ட்டில் போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில் போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில் விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்போ கூட 10க்கு 3 பேர் 10க்கு 4 பேர் நீங்கள் கருத்து கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம்ஐ பற்றி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம்ஐ பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த இவிஎம்ஐ மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனால் கட்சியில் 1-2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்லை இவர் என்ன கேட்டாரு? இல்ல சார், அவர் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் ஏன் கொண்டாடுது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்போ எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். த வின்னர் கம்ஸ் செகண்ட் அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரஸுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்கள் கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாமை? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறா? அவர்கள் களையிழந்து, பொலிவிழந்து, உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்கள் கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாமை?